ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு முடி தேங்காய் வச்சு 2 விதமான டேஸ்டான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த லட்டு பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. ஒரு வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியானது அண்ட் டேஸ்டானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செய்து கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டேஸ்டான லட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முழு தேங்காய் ஒன்று எடுத்து 2ஆக உடைச்சி பாதி பாதியாக பிரித்து வச்சுருக்கிறேன். அதை தனித்தனியாக துருவி வச்சுக்கோங்க. அரைமுடி தேங்காய் ஒரு விதமான டேஸ்ட்லேயும், இன்னொரு அரைமுடி தேங்காய் இன்னொரு விதமான டேஸ்ட்லேயும் செய்ய போகிறோம். இது துருவுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு துருவிருக்கிறேன். உங்கள் வீட்டில் தேங்காய் துருவி இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் வச்சு சுற்றி எடுங்க. நார்மல் மோடில் வச்சு சுற்றி எடுத்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும். அதனால் நார்மலாக துருவுற மாதிரி துருவிக்கோங்க. தேங்காய் நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம துருவின தேங்காயிலேருந்து ஒரே ஒரு கரண்டி தேங்காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்காக இதை முதல்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். தேங்காயில் இருக்கிற மாய்ஸ்டர் எல்லாமே வற்றிட்டு நல்லா ட்ரையாக இருக்கணும். பாருங்கள், நான் வதக்க தேங்காய் நல்லாவே வறுபட்டு வந்திருக்கு. துளி கூட அதில் ஈரப்பதமே இல்லை. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும். அதே நேரம் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சோ இல்லை லோ ஃப்ளேமில் வச்சோ வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல், அதே நேரம் கையிலையும் ஒட்டக்கூடாது. ஈரப்பதமும் துளி கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்ததுனாலும் அதை யூஸ் பண்ணி கூட இந்த ரெசிபி செய்யலாம். ஆனால் டெசிகேட்டட் கோகோனட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காவையே இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அகலமான பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கோங்க. இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயிலேருந்து 2 கரண்டி அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். அதாவது அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதை இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு வதக்கிக்கலாம். தேங்காயில் துளி கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டு வந்தால் தான் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு மாதிரி சளிச்ச ஸ்மெல் வந்துடும். அதனால் தேங்காவை நல்லா துளி கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைமில் இது கூட 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். இது கூட பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்குறேன். இது எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மில்க் மேட் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 50 கிராம் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட்டை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பாலை நல்லா கெட்டியாக காய்ச்சிட்டு அதில் சர்க்கரை போட்டு கரைச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ஒரு விதமான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த கண்டென்ஸ்டு மில்க் எல்லாமே சேர்த்து தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். அது மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து கிளறும்போது ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா கிளற நல்லா கெட்டியாகி வந்துடும். இது நல்லா ஓரளவுக்கு திக்காக ஆரம்பித்தோடனே இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். இது ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே தான் உருண்டை பிடிக்க முடியும். அதனால் இது கொஞ்சம் ஆறி வரட்டும். ரொம்ப ட்ரையாக ஆற விட்டுடாதீங்க. ஓரளவுக்கு மீடியம் ஹீட் இருக்கும்போது இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஆறி வர்றதுக்குள்ளே அடுத்த ரெசிபியும் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஒரு சாஸ்பேனில் 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இது 2 முடி அளவு, அதாவது 2 கப் அளவு தேங்காவுக்கு 1.5 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ரொம்ப தித்திப்பாயிரும். இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது பாகுப்பதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்துருச்சுன்னா வெல்லம் ஃபுல்லாமே கரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், துளி கூட கெட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அதே நேரம் ரொம்ப கொதிக்க விட்டுறதிங்க. இதை எடுத்து ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான பேனில் அதே மாதிரி நெய் 2 ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துட்டு அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற துருவின தேங்காய் 2 கப் அளவு தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. இதை கொதிக்க வச்சு சாப்பிடும்போது தான் இது கெட்ட கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கொதிக்க வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கும் போது தேங்காய் குட் கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகி கொழுப்பை குறைக்கிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க. இதை 3/4 அளவு வறுபட்டு வந்தோடனே ஏலக்காய் 1-2 உணுக்கி வச்சுருக்கிறேன்.
இந்த மாதிரி ரெசிபி செய்யும்போது ஏலக்காவை வந்து இந்த மாதிரி உணுக்கிட்டு சேர்த்திங்கன்னா, அதாவது வெல்லத்தை கூட சேர்த்து செய்யும்போது ஏலக்காவை வந்து அந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக உணுக்கிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம். தேங்காய் வந்து துளி கூட மாய்ஸ்டர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேருங்க. அதில் கல் மண் இருக்கும். அதனால தான் அதை கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெல்லத்தை சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி சேர்த்து கிளறும்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அது மாதிரி வெல்லம் கரைக்கும் போது தண்ணி வந்து ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா தேங்காயோட மிக்ஸ் ஆகி வரும்போது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால் வெல்லம் கரையிறதுக்கு உண்டான தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளறும்போது வெல்லம் தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அது மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துருங்க. இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கிளற நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரணும். வெல்லம்லாம் தேங்காவோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் இதை இறக்கி ஆற வச்சிடலாம். லட்டு பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா 2 ஸ்வீட்டுமே ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடில் இருக்கணும். ரொம்பவும் ஆறிடக்கூடாது. அதே நேரம் ரொம்ப சூடாக இருந்தாலும் லட்டு பிடிக்க முடியாது. அதனால் கை பொறுக்கிற அளவு சூடாக ஆற வச்சுட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஸ்வீட்டை வந்து நீங்கள் உருட்டும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க. அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா அதிலேருந்து ஆயில் தனியாக பிரிய ஆரம்பிச்சிரும். அதாவது நல்ல க்ரீமியாக இருக்கும். அதனால் ஆயில் லைட்டாக பிரிகிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக ஜென்டிலாக உருட்டுங்க. இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஸ்வீட் டேஸ்ட்டு தெரியாது, ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உருட்டின உருண்டை எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற தேங்காய்லாம் தனியாகவே உதிர்ந்து வந்துடும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கோங்க. ஸ்வீட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காஜா கத்திலி மாதிரி இருக்குங்க. அதாவது ஸ்வீட்டாகவும் இருக்கும், ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப தித்திப்பாக இருக்காது, ரொம்பவே மைல்டாக தான் இருக்கும். அதனால் இந்த ரெசிப்பியை வந்து எல்லாருமே செய்து சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். மெயினாக சொல்லணுன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திங்கனாலே போதுங்க, கிட்டத்தட்ட 20 லட்டு வரைக்கும் செய்யலாம். வாங்க இப்போ அடுத்த லட்டு உருட்டி எடுத்துடலாம். இப்போ வெல்லம் சேர்த்தது வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஆறி வந்துருச்சு. கை பொறுக்கிற சூடில் இருக்க இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பசைஞ்சுக்கோங்க. இது உருட்டும் போது நல்லா ஷேப் ஈஸியாகவே கிடச்சிரும். இது கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கையில் உருட்ட உருட்ட கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். இன்னும் லட்டு எல்லாத்தையும் தேங்காயில் போட்டு பரட்டி எடுத்துட்டோன்னா சூப்பரான வெள்ளை லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு முடி தேங்காய் இருந்தால் போதுங்க. ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் 2 விதமான லட்டு வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த டேஸ்டான லட்டு ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.